ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2192வது பகுதி. திருமங்கையாழ்வார் அருளிய திருவெழுகூற்றிருக்கையின் ஏகப்பாசுர பிரபந்தத்தை அனுபவிக்க இருக்கிறோம். அந்த பாடல் ரதபந்தமாக சித்திரகவியாக அமைந்திருக்கிறது என்று பார்த்தோம். இந்த பதிவிலே சித்திரகவி என்றால் என்ன, அதனுடைய விளக்கம் என்ன, இலக்கணம் என்ன மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன என்பதை ஒரு பார்வையாக பார்க்கலாம். சித்திரகவி என்பது தமிழின் தொன்மையான இலக்கிய வடிவங்களில் ஒன்றாகும். மரபு கவிதைகளிலே, தமிழ் மரபு கவிதைகளிலே 4 வகைகள் உண்டு. ஆசுகவி, மதுரகவி, சித்திரக்கவி, வித்தாரக்கவி. இந்த 4ம் அந்த வகைகள். அதிலே இந்த சித்திரக்கவி ஒன்று. 4 வகை கவிகள், அதாவது நாற்கவிகள் என்பவை ஒரு கவிஞனின் புலமை அல்லது கவிப்புனையின் திறன், அதனை அடிப்படையாக கொண்டு பிரிக்கப்பட்ட 4 பிரிவுகளாகும். இந்த கவி என்பது கவிஞனின் திறமை அடிப்படையில் பிரிக்கப்பட்டவை. கவிஞர்களுக்கு இந்த 4 திறமைகளும் இருப்பது ஒரு சிறப்பாக கருதப்பட்டது அந்த காலத்தில். அந்த 4 வகை கவிகளின் சுருக்கமான இலக்கணம் என்ன என்பதை பார்க்கலாம். முதலிலே ஆசுகவி. ஆசுகவி என்பது கேட்ட மாத்திரத்திலே தாமதமின்றி பாடக்கூடிய திறன், அதுதான் இலக்கணம். உடனுக்குடன் கேட்ட மாத்திரத்தில் தாமதமின்றி பாடக்கூடிய கவிதை உள்ள திறன் உள்ளது ஆசுகவி. அதாவது பேசுவது போலவோ அல்லது கேட்கப்படும் தலைப்பிற்கு இணையாகவோ உடனடியாக பிழையில்லாமல் இலக்கண செறிவுடன் பாடலை இயற்றுதல். ஆசு என்றால் விரைவு என்று பொருள். விரைவாக ஒரு கவிதையை இயற்றுதல். உதாரணமாக ஒரு அரசர் சபையிலோ ஒரு பெரிய சபையில் சவாலுக்காக ஏதேனும் ஒரு கருப்பொருளை கொடுத்தவுடன் கவிஞர் உடனே பாடலை இயற்றுவது ஆசுகவி எனப்படும். அடுத்தது மதுரகவி. இலக்கணம் என்ன? இனிமையும் இசை நயம், இனிமையும் சுவையும் நிறைந்ததாக பாடக்கூடிய திறன். கேட்பவர்களுக்கு இன்பம் அளிக்கும் வகையில இசை, இலக்கணம், ஓசை நயம், பொருட்சுவை ஆகியவை நிறைந்த கவிதைகளை இயற்றுவது. மதுரம் என்றால் இனிமை என்று பொருள். அப்படிப்பட்ட கவிதைகளை இயற்றும் திறன், அந்த திறமை இருப்பவர் மதுரகவி என்று அழைக்கப்படுவார். எடுத்துக்காட்டு இசைப்பாடல்கள், பக்தி பாடல்கள் அல்லது காதலை பற்றிய பாடல்கள், இவையெல்லாம் கேட்பவர்களின் மனதை ஈர்க்கும் வகையில் அமைந்திருப்பது. சித்திரக்கவி. இலக்கணம், அதனுடைய இலக்கணம் என்ன? பாடலும் அதன் எழுத்துக்களும் ஒரு குறிப்பிட்ட வடிவ சித்திரத்தை, ஓவியத்தை அமைக்கும்படியாக செய்வது சித்திரக்கவி. இது மிரைக்கவி, அதாவது கடினமான கவி என்றும் அழைக்கப்படுகிறது. அது என்ன திறமை வேண்டும்? திறன் என்ன? பாடலில் உள்ள எழுத்துக்கள் அல்லது சொற்களை எண்ணி அவற்றை தேர், ரதம் போன்றவோ, பாம்பு, நாகபந்தம், தேர் என்பது ரதபந்தம், பாம்பு என்பது நாகபந்தம், அல்லது தாமரை பத்மபந்தம், சக்கரம் சக்கரபந்தம் போன்ற வடிவிலே குறிப்பிட்ட வடிவங்களுக்குள் பொருந்துமாறு சிக்கலான இலக்கண விதிகளுடன் இயற்றுவதுதான் இதனுடைய இந்த திறமை. அதாவது அந்த பாடல், ஒரு பாடலை பார்த்தால் ஒரு ரதம் போல, தேர் போல அமைந்திருக்க வேண்டும். உதாரணத்திற்கு இதனுடன் இணைக்கப்பட்டிருக்கிற படத்தை பாருங்கள். ஒரு ரதம் போல அந்த ரதம் இருக்கிறது. ரதத்திலே கட்டங்கள் இருக்கின்றன. அந்த கட்டங்களிலே பாடலுடைய வார்த்தைகள் இருக்கின்றன. இப்படி அமைவது இது ரதபந்தத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த திருவெழுகூற்றிருக்கை ரதபந்தத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதே போல செய்யுள்கள் எழுதினால் பாம்பு வடிவிலே, அதாவது 2 பாம்புகள் ஒன்றுக்கொன்று பிணைந்திருப்பது போல, அது நாகபந்தம் என்று பெயர். அல்லது தாமரை மலர் போன்று அமைந்திருப்பது, அல்லது சக்கர வடிவிலே அந்த பாசுரம் அமைந்திருப்பது, செய்யுள் அமைந்திருப்பது. இந்த மாதிரி ஒரு சித்திரம் போல அந்த கவிதை, அந்த செய்யுள் ஒரு சித்திரம் போல அமைந்திருக்க வேண்டும். அது இலக்கண விதிமுறைப்படி இருக்க வேண்டும். சிறந்த செய்திகளை சொல்ல வேண்டும். வெறுமன வெறும் எழுத்துக்களை ஃபில்லப் செய்வதல்ல. சில கவிதைகள், சில சித்திர கவிகள் முன்னிருந்து படித்தாலும் பின்னிருந்து படித்தாலும் ஒரே பொருளை தருவையாக
மாலை மாற்று என்று சொல்வார்கள், அப்படியும் அமைந்திருக்கும். அதற்கு எடுத்துக்காட்டு நமது இப்போது நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய திருமங்கை ஆழ்வாரின் திருவள்ளுகோற்றிருக்கை ஆகும். இது ரதபந்தத்தில் அமைந்தது. நான்காவது வித்தாரக்கவி. இதன் இலக்கணம் என்ன? ஒரு கருப்பொருளை பற்றி விரிவாகவும், அதாவது விஸ்தாரமாகவும், பல வகையான அணிநலன்களுடன் அழகுறப்பாடும் திறன் அமைந்தவர் வித்தாரக்கவி. உருவகங்கள், உவமைகள், சிலேடை போன்ற பல அணிகளை பயன்படுத்தி ஆழமான கருத்துக்களையும் தகவல்களையும் சோர்வில்லாமல் விரித்து உரைப்பது அந்த திறன். அது வித்தாரக்கவி கொண்டு. இந்த வகை கவிகள் பேராசிரியப்பா போன்று நீண்ட பாடல்களை இயற்ற பயன்படும். விஸ்தாரம் என்றால் விரிவு என்றுதானே பொருள். அதனாலே நீண்ட பாடல்களை இயற்றும் திறன் இந்த வித்தாரக்கவி. இது காவியங்கள், புராணங்கள், உதாரணத்துக்கு ராமாயணம், மகாபாரதம் போன்ற, வில்லி பாரதம் போன்ற பெரிய காவியங்கள் எல்லாம் இந்த வித்தாரக்கவிக்கு உதாரணங்களாகும். நன்னூல் என்ன சொல்லுகிறது? சித்திரக்கவி பற்றி நன்னூல் என்ன இலக்கணம் சொல்லுகிறது என்று பார்த்தால், பவணந்தி முனிவரால் இந்த நன்னூல் இயற்றப்பட்டது. அவர் எழுத்து மற்றும் சொல்லிலக்கணங்களை மட்டுமே விரிவாக கூறியிருக்கிறார். யாப்பு மற்றும் அணி இலக்கணங்களை பற்றி நன்னூலில் நேரடியாக கூறப்படவில்லை. ஆகவே சித்திரக்கவி இது அணி இலக்கணத்தில் ஒரு பகுதி. சித்திரக்கவி அணி இலக்கணத்திலே வரும். இதில் எழுத்து சொல் பற்றி இல்லை. அதனாலே இது தனியான இலக்கண நூற்பா நல்லூரில் காணப்படவில்லை. இது பற்றி எந்த செய்தியுமே சித்திரக்கவி பற்றிய இலக்கண நூற்பா நன்னூலில் இல்லை. சித்திரக்கவிக்கான இலக்கணங்கள் எதிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், தண்டி அலங்காரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சொல் அணியியல், மாறன் அலங்காரம், குவலயானந்தம் என்ற இலக்கண நூல், முத்துவீரியம் என்ற இலக்கண நூலிலே சித்திரக்கவி பற்றிய விரிவான இலக்கணங்கள் வகுக்கப்பட்டிருக்கின்றன, கூறப்பட்டிருக்கின்றன. சித்திரக்கவியின் விளக்கம் என்ன? ஏற்கனவே பார்த்தோம். இருந்தாலும் சித்திரக்கவி என்பது செய்யுளின் எழுத்துக்களை ஒரு குறிப்பிட்ட வடிவில் அமைத்து ஓவியம் போல, ஒரு சித்திரம் போல பாடும் ஒரு விந்தை கலையாகும். எழுத்துக்களை, வார்த்தைகளை சித்திர வடிவத்தினுள் அங்கும் இங்கும் நிறை நிரலாக இட்டு பொருள் பதிந்த பாடல்களை ஆக்கும் வித்தை இது. சித்திரம் என்பதற்கு ஓவியம், அழகு, சிறப்பு, அதிசயம் போன்ற பல பொருள்கள் இருக்கின்றன. இந்த பாடல்கள் தமக்கென வகுக்கப்பட்ட இலக்கண விதிகளுடன் அழகாகவும் சிறப்பாகவும் அதிசயமாகவும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதனால் தான் இவை சித்திரக்கவி என்று அழைக்கப்படுகின்றன எல்லாம். சித்திரக்கவியின் சிறப்புகள் என்ன? அறிவுத்திறன் வெளிப்பாடு, சித்திரக்கவியை இயற்றுபவருடைய மொழி புலமை, செய்யுள் பாடும் அறிவு, துல்லியமான இலக்கண அறிவு, கணித அறிவு மற்றும் ஓவியத்திறன் ஆகியவற்றை புடம்போட்டு காட்டும் அற்புத வடிவமாகும். ஓவியமும் கவிதையும் எழுத்துக்கள் சுருங்கி மடங்கி நின்று தேர், சக்கரம், நாகம், தாமரை போன்ற உருவங்களை உருவாக்கும். இதனால் பாடலை படிப்பதோடு அதன் வடிவ அழகையும் ரசிக்க முடியும். பல்வேறு வாசிப்பு முறைகள் எப்படி சித்திரக்கவியை சிறப்பாக்குகின்றன என்றால், ஒரே செய்யுளை குறிப்பிட்ட திசைகளிலோ வரிசைகளிலோ மாற்றி படிக்க வெவ்வேறு பாடல்களோ அல்லது பொருள்களோ கிடைக்கும்படி அமைக்கப்படுவதும் இதனுடைய ஒரு தனி சிறப்பாகும். சித்திரக்கவியின் பிரிவுகள் என்ன, அதற்கான உதாரணங்கள் என்ன பார்க்கலாம். சித்திரக்கவியில் 2 முக்கிய பிரிவுகள் இருக்கின்றன. ஒன்று சொற்சித்திரம், 2 வடிவ சித்திரம். தண்டி அலங்காரம் சித்திரக்கவியின் வகைகளை 12ஆக பட்டியலிடுகிறது. கோமூத்திரி, பசு சிறுநீர் கழிப்பது போன்ற வடிவம், அசைந்து அசைந்து செல்வது, அது ஒரு சித்திரக்கவியின் வகை. கூடச்சதுக்கம், சதுர வடிவில் எழுத்துக்களை அமைத்தல். மாலை மாற்று, செய்யுளின் முன்பாதியை பின்பாதியாக மாற்றினாலும் அதே பாடல், அதே பொருள் வருதல். 4 எழுத்து வருத்தனம். 5 நாகபந்தம், பாம்புகள் பின்னிக் கொண்டிருப்பது போன்ற வடிவம். 6 வினவுத்தரம். 7 காதை கரப்பு. 8 கரந்துரை செய்யுள். 9 சக்கர பந்தம், சக்கர வடிவில் எழுத்துக்களை அமைத்த சித்திரக்கவி. சுழிகுளம், எங்கிருந்து படித்தாலும் அதே எழுத்து சுழற்சியில் வருதல், சுழிகுளம். சருப்பதோ பத்திரம், எல்லா பக்கத்தில் இருந்து படித்தாலும் ஒரே பொருள் வருதல், சருப்பதோ பத்திரம் எனப்படும். அக்கர சதகம்.
எப்படி 12 வகையான சித்திரக்கவிகளை தண்டி அலங்காரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சித்திரக்கவி வகை செய்யுள்களை இயற்றுவதில் திருமங்கையாழ்வாரின் திருவள்ளுகுற்றிருக்கை தமிழின் முதல் சித்திரக்கவி என கருதப்படுகிறது. அதைத் தொடர்ந்து நக்கீரர், அருணகிரிநாதர், திருஞான சம்பந்தர் மற்றும் பாம்பன் சுவாமிகள் ஆகியோர் முன்னோடிகளாக விளங்கியிருக்கின்றனர். திருமங்கையாழ்வாரின் திருவள்ளுகுற்றிருக்கை 96 தமிழ் சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்றான எழுகூற்றிருக்கை என்னும் யாப்பு வகையாகும். இது 4000 திவ்ய பிரபந்தத்தில் இயற்பாவில் இடம்பெற்றுள்ள ஒரு தனித்தன்மை வாய்ந்த பாடல் பிரபந்தமாகும். ஏக பாசுர பிரபந்தமாகும். இந்த சித்திரக்கவியின் அமைப்பு ரதபந்தம் என்று பார்த்தோம். திருவள்ளுகுற்றிருக்கை சித்திரக்கவியின் பிரிவுகளில் ஒன்றான ரதபந்தம் என்னும் அமைப்பை கொண்டது. இது 7 படிக்கட்டுகளில் கூறுகளில் ஒவ்வொன்றாக ஏறி நின்று அந்த படிக்கட்டுகளில் உள்ள எண்களால் தொகையிட்டு பாடி ஏறுவதும் இறங்குவதுமாக பாடப்படும். ஒரு தேரை ரதத்தை கற்பனை செய்து கொள்ளுங்கள். வரிசையாக தட்டுக்களாக இருக்கும். 7 அடுக்குகள் அல்லது 7 படிக்கட்டுகள் என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்படி ஒவ்வொன்றிலும் அறைகள் போல வைத்து அதிலே அந்த சொற்கள் நிரப்பப்படும். எண் வரிசை பாடலில் எழுத்துக்களோ அல்லது சொற்களோ 1 முதல் 7 வரை ஏறுமுகமாகவும் பிறகு 7 முதல் 1 வரை இறங்குமுகமாகவும் அமைந்து ஒரு தேரின் வடிவை பிரதிபலிக்கும். இந்த அமைப்பு கணிதத்தில் உள்ள பாஸ்கால் ட்ரையாங்கிள் என்று சொல்வார்கள். பாஸ்கால் முக்கோணத்தை ஒத்திருக்கும். எப்படி என்றால் 1 பின் 2 3 4 5 6 7 அதுவரை ஏறு வரிசையில் செல்லும். பின்பு 7லிருந்து 6 5 4 3 2 1 என்று இறங்கு வரிசையில் வரும். இந்த செய்யுள் எழுத்துக்களை முறையாக படிக்கட்டுகளாக அடுக்கும் போது அது தேரின் வடிவத்தை உருவகப்படுத்துகிறது. எனவே கும்பகோணம் சாரங்கபாணி பெருமாள் கோவிலில் இது இந்த ரதபந்தமாக இந்த திருவள்ளுகுற்றிருக்கை பளிங்கு கல்லிலே ரதபந்தமாக பொறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த படம் இத்துடன் இணைக்கப்படுகிறது. அதையும் பார்க்கலாம். செய்யுள் வகை இந்த திருவள்ளுகுற்றிருக்கை 46 அடிகளை கொண்ட நிலை மண்டில ஆசிரியப்பா வகையை சார்ந்தது. இதில் முதல் 37 அடிகள் மட்டுமே எழுகூற்றிருக்கையின் இலக்கணப்படி அமைந்திருக்கிறது. அதற்கு பின் 46வது அடி வரை 9 அடிகள் துதிப்பாடல்களாக போற்றி பாடும் பகுதியாக அமைகின்றன. திருவள்ளுகுற்றிருக்கையின் அமைப்பு பற்றி விரிவாக அடுத்த பதிவிலே நாம் பார்க்கலாம், அனுபவிக்கலாம். இதனுடைய சிறப்புகள் என்ன, உள்ளடக்க பொருள் என்ன என்பதை அடுத்து பார்க்கலாம். தமிழின் தொன்மை சித்திரக்கவி. வைணவ இலக்கியத்தில் இதுவே காலத்தால் முந்தைய சித்திரக்கவிகளில் ஒன்றாக போற்றப்படுகிறது. ஏன், தமிழ் இலக்கிய வரலாற்றிலேயே திருமங்கையாழ்வாரின் திருவள்ளுகுற்றிருக்கை தான் முதல் சித்திரக்கவியாக சொல்லப்படுகிறது. இது ஆழ்வாருடைய இணையற்ற கவித்திறன் மற்றும் கணித நுண்மை, அவருடைய சித்திர ஓவிய திறமை ஆகியவற்றை வெளிப்படுத்துகிறது. ஆழ்வார் இந்த பிரபந்தத்தை திருக்குடந்தை ஆறாவமுதன் கும்பகோணம் சாரங்கபாணி பெருமாள் மீது பாடி இறுதியாக பெருமானின் திருவடிகளில் சரணாகதி அடைவதாக பொருள் கொள்ளப்படுகிறது. திருமால் ஆலயங்களில் தேரோட்டத்தின் முன்பாக சிறப்பு பாடலாக இந்த திருவள்ளுகுற்றிருக்கை 2 முறை ஓதப்படுவது வழக்கமாக இருக்கிறது. இந்த செய்யுள் எண்களை பயன்படுத்தி திருமாலின் பெருமைகளையும் உலக படைப்பையும் தசாவதாரங்களையும் 10 அவதாரங்களையும் விவரிக்கிறது. எடுத்துக்காட்டாக இந்த பாசுரம் எப்படி அமைந்திருக்கிறது? ஒரு பேருந்தி, ஒரே வடிவம், ஓருருவம், இரு மலர் தவிசில், 2 மலர்கள், 2 சுடர், சூரியன் சந்திரன், மும்மதில் இலங்கை, 3 மதில்களுடைய இலங்கை, முத்தீ, 3 வகையான தீ,
4 திசை, 4 திசைகள், 4 மறை, 4 வேதங்கள், இப்படி எண்களை குறிக்கும் சொற்களை வைத்தே பொருளின் ஆழத்தை அழகுற பாடியிருப்பது இந்த பிரபந்தத்தின் தனிச்சிறப்பாகும். திருமங்கை ஆழ்வார் 8ஆம் நூற்றாண்டில் பிறந்தவர், 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். அப்போது அவர் இயற்றிய திருவள்ளுகூற்றிருக்கை தான் தமிழில் கிடைத்த சித்திரக்கவிகளில் காலத்தால் மிகவும் பழமையானதும் மிக பிரபலமானதும் ஆகும். இருப்பினும் இதற்கு முன்னரே கவிக்கான இலக்கண அடிப்படைகள் இருந்தனவா, முழுமையான சித்திரக்கவிகள் இருந்தனவா என்பது நமக்கு தெரியவில்லை. அது ஆய்வுக்குரியது. பின்வரும் அடுத்து சொல்லக்கூடிய தகவல்கள் ஆய்வின் அடிப்படையில் தொகுக்கப்பட்டிருக்கின்றன. திருமங்கை ஆழ்வாருக்கு முன் சித்திரக்கவி அமைப்பின் நிலை என்ன என்றால், அதற்கு முன்னரே சித்திரக்கவி முழுமையாக இருக்கவில்லை என்றாலும் அதற்கான கருக்கள் மற்றும் அடிப்படைகள் முந்தைய காலத்திலேயே தமிழில் இருந்திருக்கலாம். ஏனென்றால் திருமங்கை ஆழ்வார் திடீரென்று ஒன்று இப்படி எழுதியிருக்க முடியாதல்லவா, அதற்கான கரு மற்றும் சிறிய சிறிய வகையிலே இருந்திருக்கலாம். தொல்காப்பியம் சங்க காலத்தில் வந்த தொல்காப்பியம் யாப்பு இலக்கணத்திலே வண்ணங்கள் பற்றி குறிப்பிடுகிறது. இந்த வண்ணங்கள் எழுத்துக்களின் ஓசை நயத்தை அடிப்படையாக கொண்டவை. ஆராய்ச்சியாளர்கள் சிலர் இந்த வண்ண இலக்கண அமைப்புகளே பிற்காலத்தில் சொற்சித்திரம் அல்லது வடிவச்சித்திரம் என்ற சித்திரக்கவி அமைப்புகளுக்கு தோற்றுவாயாக இருந்திருக்கலாம் என்று கருதுகிறார்கள். யாப்பெருங்கல காரிகை, வீரசோழியம் போன்ற யாப்பிலக்கண நூல்களிலும் பின்னாளில் எழுந்த தண்டி அலங்காரம், அது 12ஆம் நூற்றாண்டில் வந்ததாக சொல்லப்படுகிறது, போன்ற அணி இலக்கண நூல்களிலும் தான் சித்திரக்கவியின் வகைகள் மாலை மாற்று, கூடச்சதுக்கம், ரதபந்தம், நாகபந்தம் போன்றவை விரிவாக பேசப்பட்டிருக்கின்றன. ஆனால் இந்த நூல்களுக்கு முன்னரே மக்கள் வழக்கில் சில வடிவங்கள் இருந்திருக்க கூடும். இல்லையேல் இலக்கண ஆசிரியர்கள் அதை பற்றி வரையறுத்திருக்கிற மாட்டார்கள் அல்லவா? அதுதான் ஆராய்ச்சியினுடைய ஒரு கருத்து. திருமங்கை ஆழ்வாரின் திருவள்ளுகூற்றிருக்கை ஒரு ரதபந்தம், தேர் வடிவம் என்னும் சித்திரக்கவி வகையாக கருதப்படுகிறது. இது ஒரு யாப்பு வகையாகவும் எழுகூற்றிருக்கை என்னும் சிற்றிலக்கியம் 96 வகையான சிற்றிலக்கியங்களில் ஒன்றாகவும் திகழ்கிறது. நிறைவாக கிடைக்கப்பெற்ற இலக்கிய சான்றுகளின்படி திருமங்கை ஆழ்வாரின் திருவள்ளுகூற்றிருக்கையே ரதபந்தத்தில் அமைந்த திருவள்ளுகூற்றிருக்கையே இன்று தமிழின் முதல் அல்லது தொன்மையான சித்திரக்கவியாக பெரும்பாலான ஆய்வாளர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இதற்கு பின்பே திருஞான சம்பந்தர் சித்திரக்கவியின் முன்னோடிகளில் ஒருவர், அருணகிரிநாதர் கந்தரந்தாதியில் நாகபந்தம், நக்கீரர், பாம்பன் சுவாமிகள், பரிதிமால் கலைஞர் போன்றோர் சித்திரக்கவியை பல வகைகளில் சுழிகுளம், நாகபந்தம் போன்ற வகைகளிலே இயற்றி சிறப்பித்துள்ளனர். சித்திரக்கவி என்பது கவிஞரின் புலமை திறனை வெளிப்படுத்தும் ஒரு சவாலான வடிவமாக இப்போதும் இருந்து வருகிறது. சித்திரக்கவியின் இலக்கணம் மற்றும் சிறப்பு என்றால் அணி இலக்கணத்தின் கீழ் வருகிறது. இலக்கணம் நன்னூலில் இது குறித்த நேரடி இலக்கணம் இல்லை என்றாலும் தண்டி அலங்காரம் போன்ற பிற்கால இலக்கண நூல்கள் இதன் வகைகளை விரிவாக பேசுகின்றன என்று பார்த்தோம். எழுத்துக்கள் சுருங்கி மடங்கி நின்று வடிவம் பெறுவது, ஒரே செய்யுளை பல திசைகளில் படித்து பலவிதமான பாடல்களையோ பொருள்களையோ பெற முடிவது என்பது இதன் தனிச்சிறப்பு. சித்திரக்கவியின் முக்கியமான வகைகள் ரதபந்தம் தேர் வடிவில் அமைந்தது, நாகபந்தம் பாம்பு வடிவிலே 2 பாம்புகள் ஒன்றுக்கொன்று இணைவாக முறுக்கி கொண்டிருப்பது போன்ற நாகபந்தம் அதில் அமைந்தது, சக்கரபந்தம் வட்டமாக, சுழிகுளம், மாலை மாற்று முன்னும் பின்னும் படித்தால் ஒன்று, இப்படியெல்லாம் முக்கியமான வகைகள் நமக்கு தெரிய வருகின்றன. தமிழில் கிடைக்கப்பெற்ற சித்திரக்கவிகளில் காலத்தால் தொன்மையானது திருமங்கை ஆழ்வாரின் திருவள்ளுகூற்றிருக்கை. இது ரதபந்தத்தில் தேர் வடிவத்தில் அமைந்திருக்கிறது. 4000 திவ்ய பிரபந்தம் இயற்பாவில் அமைந்திருக்கிற நூல் இது. பாடலின் எழுத்துக்கள் 1 முதல் 7 வரை ஏர்முகமாகவும் பின் 7 முதல் 1 வரை இறங்கு முகமாகவும் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இலக்கணத்தை உடையது. இந்த பாசுரம், இந்த திருவள்ளுகூற்றிருக்கையின் பொருள் இந்த எண் அமைப்பை அடிப்படையாக கொண்டு திருமாலின் பெருமைகளையும்
தசா அவதாரங்களையும் சிருஷ்டியின் தத்துவங்களையும் ஏழடுக்கு தேரின் வடிவில் பாடி இறுதியில் சரணாகதி அடைவதாக பொருள் அமையும். திருமங்கையாழ்வார் கும்பகோணத்தில் உள்ள ஆறாவமுத பெருமாளை சரணமாக பற்றுகிறார். இந்த பாசுரத்தில் சொற்கள் ரத வடிவில் கோர்வையாக அமைந்துள்ளன. இந்த பாசுரத்தை கும்பகோணம் சாரங்கபாணி கோவிலில் சித்திரமாக பளிங்கு கல்லிலே அமைத்து வைத்திருக்கிறார்கள் என்பதையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவிலே சந்திக்கலாம். அடுத்த பதிவிலே இந்த அமைப்பு, இந்த சித்திரக்கவி எப்படி அமைந்திருக்கிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். குடந்தை சாரங்கபாணி பெருமாள் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் செய்யும் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். பரமகாருணிகர் ராமாயண பெருக்கர் வியாக்கியான சக்கரவர்த்தி உரைப்பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.